எல்லாரையும் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு வேணும். அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். சேர்க்கிற விஷயம் இருக்கு, கூட்டம் பல இடத்துல கூடுறது. ஆனா நல்ல விஷயத்துக்காக கூடணும். அந்த நல்ல விஷயத்துக்காக கூடணுங்கும் போது அந்த நல்ல விஷயம் என்ன? நல்லதுங்கிறதுனால சௌரியம் ஏற்படணும், மற்றவாளுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது. நமக்கு சௌரியம் வரணும், மற்றவாளுக்கு கஷ்டமும் வரக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா தர்மம். அந்த தர்மத்தை பற்றி தான் வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிறது. 3 உலகத்தையும் தெரிஞ்ச ஒரு மகர்ஷி. பாதாள லோகம், இப்போ நாம் உட்கார்ந்துட்டு இருக்கோமே, பூலோகம், மேலே இருக்கக்கூடிய ஸ்வர்காதி லோகங்கள், இந்த 3 லோகத்தையும் தெரிஞ்சவர் ஒரு மகர்ஷி. அவருக்கு நாரதர்னு பேர். அந்த நாரதரை கேட்டால் தெரியும் யார் இந்த உலகத்தில் நல்லவா, தர்மம் தெரிஞ்சவா யாரு, தர்மத்தை செய்யக்கூடியவா யாரு, யாரை பார்த்து தர்மத்தை நாம தெரிஞ்சுக்கலாம், அப்படிப்பட்ட மனுஷர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது. அது யாரை கேட்டால் தெரியும்? எல்லா இடத்தையும் பார்க்குறவரை கேட்டால் தெரியும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரவர். சில பேருக்கு சில இடத்துல அனுமதி இருக்காது, சில பேர் சில இடத்துக்கு போகிறதுக்கு பிரியப்பட மாட்டா, சில பேருக்கு தைரியம் வராது. இவர் அப்படி இல்லை. இவர் தேவதைகள்கிட்டையும் போகக்கூடியவர், அசுரால்கிட்டையும் போகக்கூடியவர், எல்லார்கிட்டையும் தைரியமாக பகவன் நாமாவை சொல்லக்கூடியவர். சில பேர் அங்கே போகும்போது இப்படி போகலாம், அப்புறம் போனப்புறம் இப்படி மாற்றிக்கலாம், அப்படிலாம் இருக்கும். அவருக்கு சங்கோஜம்லாம் இல்லாமல் தைரியமாக பகவன் நாமாவை சொல்லக்கூடியவர். நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு தைரியமும் வேணும். நல்ல விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் நல்லதை எப்படி சொல்லலான்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்டவர் இந்த நாரத மகர்ஷி. அவர்கிட்ட கேட்டார், இப்படிப்பட்டவர் யாரு, தர்மம் தெரிஞ்சவர். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர.